ஆதிச்சநல்லூர் அகழாய்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படின்றது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா புத்தகங்களில் திருநெல்வேலி அப்படின்றது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இதுன்னா இந்த ஆதிச்சநல்லூர் எக்ஸாக்டாக ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது நமக்கு பொதுவாகவே பெருங்கற்காலத்தை சார்ந்த சான்றுகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த பெருங்கற்காலம் அப்படின்றது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய அந்த ஈம சின்னங்கள் கிடைக்கக்கூடிய இதுதான் அதிகமாக. ஸோ அதில் முதுமக்கள் தாளிகள் அதிகமாக கிடைத்தது அப்படின்னாவே நமக்கு ஆதிச்சநல்லூர் தான் நம்ம சொல்லுவோம். இங்கே முதலில் எப்பொழுது அகழாய்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1876 முதலில் நமக்கு ஆண்ட்ரூ சேக்கர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். அவர் தான் முதலில் இங்கே அகழாய்வு செய்தார். அப்பொழுது அகழாய்வு செய்த போது அங்கே கிடைக்கக்கூடிய இரும்பு பொருட்கள், எலும்பிலான பொருட்கள், மண்டை ஓடுகள் போன்ற பொருட்களை எல்லாம் அவர் எடுத்து அதை காட்சிப்படுத்தும் விதமாக ஜெர்மனியில் உள்ள பெர்லின் அருங்காட்சியகத்தில் அதை கொண்டு போய் காட்சிப்படுத்தினார். பிறகு அங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஏஜே ஸ்டூவர்ட் மற்றும் கால்டுவெல் அவர்களுடைய தலைமையில் இதே ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்யப்பட்டது. அப்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே செல்லும் பொழுது அங்கே நிறைய படிகக்கற்கள் இருப்பதை இவர்கள் பார்த்தனர். பிறகு அங்கே படிகக்கற்களை வெட்டி எடுப்பதை தடை செய்ய உத்தரவிட்டார். பிறகு இதே கால்டுவெல் அவர்கள் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்ற புத்தகம் எழுதுவதற்கும் இந்த அகழாய்வு செய்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. திருநெல்வேலி சரித்திரம் எனும் புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். இதனைத் தொடர்ந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1902 to 3 அகழாய்வு செய்தவர் தான் நமக்கு அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் அகழாய்வு செய்கிறார். ஸோ அங்கே கிடைத்த பொருட்களும் சரி, அதையெல்லாம் புகைப்படமாக எடுத்து பிறகு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அறிக்கையாக தயார் செய்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுகிறார். ஸோ அப்போ நமக்கு ஆதிச்சநல்லூரில் என்ன மாதிரியான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய முதுமக்கள் தாளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதை விட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இதே ஆதிச்சநல்லூரில் நமக்கு அங்கே கிடைத்த வெண்கலத்தான பொருட்கள் மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விலங்கினை கொண்ட உருவம் பொறித்து வைப்பது பழக்கமாக இருந்தது. இதன் மூலம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கைவினை தொழிலாளர்கள் அப்பவே அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த கைவினை தொழில்நுட்பத்தை பறைசாற்றும் விதமாக அந்த சான்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிதான் ஆதிச்சநல்லூர்ல பல சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு.